இறை சொந்தங்களே, தவக்காலத்தில் நாம் பல்வேறு தவ முயற்சிகளை மேற்கொள்ளுகிறோம். ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு தவ முயற்சி, ஏதாவது ஒரு கெடுதலை விடணும், ஏதாவது நம்மள்ட்ட இருக்க தீமைகளை போக்கணும், தீமை நம்மள்ட்ட இருந்து அகலணும் என்று சொல்லி பல்வேறு தவ முயற்சிகளை மேற்கொள்கிறோம். பல்வேறு தவக்காலத்தில் பல்வேறு திருப்பயணங்கள் போகிறோம், இன்னும் பல்வேறு செயல்களெல்லாம் நாம் செய்கிறோம். ஒரு முறை ஒரு நபர் வாழ்க்கையில் தவம் செய்யணும், தன்னை கடவுளுக்கு ஏற்றபடியாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாழ்க்கையில் தவம் இருக்கிறார். அவரால் என்னென்ன தீமைகளெல்லாம் குறைக்க முடியுமோ குறைச்சிட்டு ஒரு பெரிய ஒரு குருவானவர்கிட்ட போய் கேட்குறாரு, ஏன் நான் அந்த மாதிரி கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக நான் வாழணும் அப்படின்னு சொல்லி என்னையே நான் மாற்றிக்கிட்டேன். நான் செய்த தீய பழக்கங்கள் அல்ல நான் பேசிய தீய வார்த்தைகள் அதெல்லாம் நான் குறைச்சிட்டு நான் கடவுளுக்கு எப்படி உகந்த பிள்ளையாக நான் வாழ முடியும் அப்படின்னு இப்போ தான் நான் முடிவெடுத்திருக்கிறேன். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் விண்ணகத்துக்கு போவேனா, நான் கடவுளை போய் பார்ப்பேனா? இதுதான் அந்த நபர் கேட்ட ஒரு கேள்வி. வெரி குட், நீ கடவுளுடைய பிள்ளையாக வாழ முயற்சித்திருக்கிறாய். என்னென்ன தீமைகளெல்லாம் விட முடியுமோ அனைத்தையும் விட்டுருக்கிறாய். யாருக்காவது நன்மை செஞ்சியா? இல்லையே, நான் எந்த நன்மையும் செய்யலை. ஆனால் நான் பாவம் எதுவும் பண்ணலை, நான் எந்த பாவம் பண்ணலை. இந்த தவ நாட்களில் நான் என்னுடைய தவத்தை மட்டும் செய்துட்டு நான் எந்த பாவம் பண்ணல, கடவுளுக்கு ஏற்ற பிள்ளையாக நான் வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அந்த குருவான சொன்னார், ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள் எல்லாம் விண்ணகத்துக்கு போகுது அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? விண்ணகத்திற்கு போவா என்று சொல்லி சொன்னார். இயேசுவில் பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் நமக்கு ஒற்று கொடுக்குறார். பள்ளியில் இது எல்லாருக்கும் அனுபவம் இருக்குது. ஸ்கூல்லலாம் இருக்கிறப்ப ரேங்க் கார்டு கொடுப்பாங்க. நம்ம எப்படி இந்த கடந்த ஒரு 3 மாதமாக இல்லை 6 மாதமாக இல்லை ஒரு வருடமாக எப்படி நாம் படிச்சிருக்கிறோம், இல்லை நம்ம எப்படி செய்திகளை உள்வாங்கியிருக்கிறோம், அதை நம்ம எப்படி புரிந்து கொண்டு எப்படி விடையளித்திருக்கிறோம் என்பதற்காக அவர்களுக்கு தருகிற அந்த மதிப்பெண் சான்றிதழை எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகிறப்ப, நம்ம அம்மா அப்பாட்ட போகிறப்ப சந்தோஷமாக போவோமா பயத்தோடு போவோமான்னா ரெண்டுமே இருக்குது. ஒருவேளை படித்து நல்ல மார்க் எடுத்துருந்தோம்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமாக போவோம். அப்பா நான் தான் ஃபஸ்ட்டு மார்க், எனக்கு நிறைய கிடைக்கும், நான் இதுக்கு முன்னாடி இருந்தோட இப்போ அதிக மார்க் எடுத்துகிட்டு நல்ல புரிதலோடு இருக்கிறேன்னு சொல்லி போவோம். ஒருவேளை அதே வகுப்பில் இருக்கிற மற்ற மாணவர்கள் தேர்வில் சரியாக எழுதலை அப்படின்னா எப்படி போவோம்? பயந்து நடுங்கி ஒடுங்கி குறுங்கி தான் போய் அம்மா அப்பாட்ட காட்டுறப்ப, ஐயோ அடிச்சிருவாங்களோ, எங்கேயும் அடிப்பாங்க என்ன தெரியாதுன்னு சொல்லி நம்மளை என்ன பண்ணுவோம்னா அப்படியே ஒரு மாதிரி தாழ்த்தி கொண்டு போவோம். ஆண்டவர் இயேசு இன்னைக்கு அதான் சொல்கிறார், எல்லாருக்கும் ஒரே செட் ஆஃப் கொஸ்டின் தான். விண்ணகத்துக்கு நம்ம போகணுமா, ஆண்டவர் இயேசு முன்னாடி போய் நிற்க போகிறோமா, ரைட், எல்லாருக்கும் ஒரே கேள்வி தான். ஆண்டவர் இயேசு கொஸ்டின் அவுட் பண்ணிட்டாரு, எதையும் மறைச்சு வச்சுக்கல. நான் இவங்களை மட்டும்தான் கூப்பிட போகிறேன், உனக்கு தெரியாமல் நான் அவங்கள கூப்பிட வரேன், உனக்கு தெரியாமல் இவங்களை கூப்பிட போகிறேன், இல்லை, எல்லாருக்கும் ஒரே கேள்வி. எல்லாருக்கும் ஒன்று தான் கொடுத்துட்டு ஆண்டவர் இயேசுக்கிட்ட போய் நம்ம பதில் சொல்கிறப்ப எப்படி போய் சொல்ல போகிறோம்? ஆண்டவர் இயேசு இடத்துல போய் இருக்கிற போது நான் எப்படி இருக்க போகிறேன்? அதான் இந்த நாளில் நமக்கு இந்த நற்செய்தி சுட்டி காட்டுகிறது. அப்போ நான் எப்படி என்னை நான் ஆண்டவர் முன்னாடி போய் நிப்பாட்டிக்க கொள்ள போகிறேன்? நான் பாவமே செய்யலை, வெரி குட், நல்லவனாக இருந்துட்டேன், வெரி குட். நான் நன்மை செய்தேனா? நன்மை செய்யலைன்னா அதுவும் பாவம். யாக்கோப்பு தனது திருமுகத்தில் 4வது அதிகாரம் 17வது இறைவாத்தில் இப்படி சொல்கிறாரு, நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். இந்த தவக்காலத்தில் நான் நிறைய தவ முயற்சிகள் செய்கிறேன், ஆனால் யாருக்கும் நான் உதவி பண்ண மாட்டேன், எந்த காரியமும் நான் செய்ய மாட்டேன். என்ன நான் அடுத்தவனை பார்த்தனாலும் யாராவது உதவியில் இருக்க பார்த்தனாலும் பார்க்காம போகிறேன் அப்படின்னா அதனால் எனக்கு எந்த பயனும் கிடையாது. நான் கடவுளிடமிருந்து எந்த அருளையும் ஆசையும் பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது. இதற்கு ஒரு பெரிய உதாரணம் விவிலியத்தில் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். யாக்கோப்பு என்ன சொல்கிறாரு? ஒருவருக்கு நன்மை செய்த தெரிந்திருந்தும் அவர் செய்யலைன்னா அது பாவம் சொல்லி யாக்கோப்பு தன் திருமுகத்தில் சொல்கிறாரு. ஆண்டவர் இயேசு ஒரு பெரிய ஒரு ஓமையை சொல்கிறாரு. லூக்கா நற்செய்தி 16வது அதிகாரம் 19வது இறைவார்த்தையில் தொடங்கி ஆரம்பிக்குது. இங்கே தான் ஆண்டவர் இயேசு தன்னுடைய ஓமையில் ஒரே ஒரு பேரை சொல்கிறாரு, செல்வந்தனும் ஏழை லாசரும். இந்த ஓமையை படித்து பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ஓமை. அந்த செல்வந்தன் எந்த தவறுமே செய்யலை, லாசர் அடிக்கலை, லாசரை துன்புறுத்தலை, லாசருக்கு எதுவுமே செய்யலை. ஆனால் என்ன செய்ய தவறினான்? லாசருக்கு நன்மை செய்ய தவறினான். அதனால அவனுக்கு கிடைத்த பரிசு என்ன? விண்ணகமா? இல்லை, அவனுக்கு கிடைத்த பரிசு நரகம். அப்ப
ஒருவருக்கு என் பக்கத்தில் இருக்கவருக்கு நான் எனக்கு அவருக்கு நன்மை செய்யணும்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் செய்யலை அப்படின்னா எனக்கு என்ன இறுதியாக கிடைக்கும்? விண்ணகத்தில் ஆண்டவர் இயேசு எனக்குன்னு தலையில் வந்து கிரீடமாக சுட்டுவார் இல்லை. அப்போ நான் எதை செய்ய வேண்டும்? ஆண்டவர் இயேசு சொல்றார், யார் யாரெல்லாம் தேவையில் இருக்கிறாங்களோ நீ அவங்களுக்கு செய்கிறதெல்லாம் யாருக்கு செஞ்சா? எனக்கே செஞ்சா. இச்சிறியோரில் யாருக்காவது நீ உதவி செஞ்ச அப்படின்னா நீ எனக்கு செஞ்ச. அது என்ன உதவி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆறுதல் வார்த்தைகளாக இருக்கலாம், அவர்களோட நம்ம உட்கார்ந்துருக்கிற அன்பான நிகழ்வுகளாக இருக்கலாம், நிமிடங்களாக இருக்கலாம். முதல்ல அவர்களை குறித்து நாம் அவதூறு பரப்பாமல் இருப்பதே மிகப்பெரிய உதவி, பேரு. இன்றைய நாளில் யாரும் நல்லவனு யாரும் சொல்லிடக்கூடாது, அதில் தான் நம்ம ரொம்ப முக்கியமாக இருக்கிறோம். எப்படி போய் அவனை போய் நல்லவனு சொல்கிறீங்க? எப்படி மணி போய் அவனை போய் நல்லவனு சொன்ன? உன் அண்ணன் தம்பி என்ன நல்லவங்களா? அக்கா தங்கச்சி என்ன நல்லவங்களா? யாரையுமே நம்ம நல்லவங்கன்னு ஏற்றுக்க போகிறதே கிடையாது. ஆனால் கெட்டவன்னு சொல்லுங்கள், எல்லாரையும் கெட்டவனு முதல் நாம தான் முத்திர குத்துவோம். இதுதான் இந்த உலகம், இதுதான் நாம. அப்போ இதுலேருந்து மாறணும் அப்படின்னு தான் கடவுள் ஆசைப்படுறார். அப்போ நாம் எப்படி வாழ வேண்டும்? கடவுள் எப்படி நமக்கு தீர்ப்பளிப்பார்? யாக்கோப்பு தன திருமுகத்தில் சொல்கிறாரு, 2வது அதிகாரம் 13வது இறைவார்த்தையில் சொல்கிறாரு. யாக்கோப்பு புத்தகம் 2வது அதிகாரம் 13வது இறைவார்த்தை சொல்கிறாரு, இரக்கம் காட்டாதவருக்கு இரக்கமற்ற தீர்ப்பு தான் கிடைக்கும், இரக்கமே தீர்ப்பை வெல்லும். அப்போ கடவுள் உங்கள் மீதும் என் மீதும், இப்போ நாமெல்லாம் போய் நிற்கிறோம் வைங்க, நான் செய்த பாவம் எனக்கு தெரியும், நீங்கள் செய்த பாவம் உங்களுக்கு தெரியும். ஒருவேளை கடவுள் முன்னாடி போய் நின்னோம்னா, அவர் உண்மையான நீதிபதியாக இருந்தார்னா, உங்கள் மனசாட்சி தொட்டுகளும் உங்களை கடவுள் மேலே விண்ணத்து கூப்பிடுவாரா என்ன? கூப்பிடுவாரா என்ன? என்ன கேட்டாலும் என் மனசாட்சிக்கு உட்பட்டு நான் சொல்லணும். கூப்பிடுவாரா என்ன? இல்லை. ஆனால் கடவுள் என்ன பண்ணுறாரு? நம்ம எல்லாருக்கும் இரக்கம் காட்டுறார். நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன். அப்போ இந்த அன்பு தான் கடவுளிடத்தில் போகுது. அப்போ நான் என்ன எப்படி நான் கடவுளிடத்தில் கொடுக்க போகிறேன்? அன்பு செய்கிறவனாக, இரக்கமுள்ள பிள்ளையாக நான் வாழ போகிறேன்னா, இந்த இரக்க செயல்கள் செய்ய போகிறேன்னா, இல்லை இன்னும் யாரையும் பார்க்காத மாதிரியே நான் இருக்க போகிறேன்னா? அப்போ இதுதான் கடவுள் இந்த நாளில் உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குறாரு. இந்த நாளில் இதுதான் கடவுள் உங்கள்கிட்ட என்கிட்ட எதிர்பார்க்குறாரு. நீதிமொழிகள் புத்தகம் 19வது அதிகாரம் 17வது இறைவார்த்தை இப்படி சொல்லுது, ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார். நீங்கள் ஏழைக்கு கொடுக்கல, ஏழைகளுக்கு இறங்கி உதவி செய்பவர் யாரு கடன் கொடுக்கிறார்? கடவுளுக்கு கடன் கொடுக்கிறார். கடவுள் கொடுத்த கடனை என்ன பண்ண மாட்டார்? அவர் வாங்கினார்னா என்ன பண்ண மாட்டார்? வச்சுக்க மாட்டார். வட்டிக்கு முதல்ல திருப்பி என்ன பண்ணுவார்? உங்களுக்கு தான் கொடுப்பார். அப்போ நான் எப்போ ஏழைகளுக்கு இறங்கி கொடுக்குறேனோ அப்போ கடவுள் நிறைவாக கொடுப்பார். என் வாழ்க்கையில் மிகவும் பாதித்த நிகழ்வு அது. நாங்கள் குருமடத்தில் நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். என் வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக என்னை பாதித்த ஒரு நிகழ்வு. குருமடத்தில் படிக்கிற போது சக நண்பர், சக தோழர், நாங்கள் எல்லாம் போயிருக்கிறோம். எங்களை வந்து வழக்கமாக ஒரு டே அவுட்டிங்னு விடுவாங்க. அப்படி நாங்கள் வந்து போயிருக்கிறோம். அப்படி போகிறப்ப அது வந்து தீபாவளிக்கு நெருங்கிய நாள், தீபாவளிக்கு மிகவும் நெருங்கிய நாள். அப்போ மக்கள் எல்லாம் துணிமணி எடுக்க வர்றாங்க, மற்ற காரியங்கள் எடுக்க வர்றாங்க. அப்படி வந்திருக்கிற பொழுது நாங்கள் எல்லாம் சுற்றி முடிச்சுட்டு அப்போ தான் போகிறோம். மதியானம் சாப்பிட்டு அடுத்த கொஞ்சம் நேரம் இருந்துட்டு திருப்பியும் நாங்கள் திரும்பி கிளம்பி குருமடத்துக்கு போனோம். அப்படி நாங்கள் போயிட்டு சுற்றிட்டு இருக்கிறப்ப பஸ் ஸ்டாண்டுகிட்ட போய் நிற்கிறோம். சாப்பிட்டு பஸ் ஸ்டாண்ட் வெளியே போகிறோம். ஒரு பெண்மணி வந்து அப்படியே அழுகை கம்பலுமா இருக்கிறாங்க. அப்படியே அழுகுறாங்க, விம்புறாங்க, பேச முடியல, அழுகுறாங்க. என்னான்னு சொல்லி நண்பன் போய் கேட்குறேன், என்னப்பா ஆச்சு, என்ன ஆச்சு, என்ன ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. இல்லை, ரொம்ப நாளாக நாங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து பணத்தை கொண்டு வந்து இந்த இடத்துல பிள்ளைகளுக்கெல்லாம் துணி எடுக்கணும், என் பிள்ளைகளுக்கெல்லாம் துணி எடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வச்சுருந்தேன். எங்கள் சுற்றி பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் துணி வாங்கிட்டாங்க, நான் மட்டும் வாங்கலை. நான் கொண்டு வந்த பணத்தை தொலைச்சிட்டேன், இழந்துட்டேன், எங்கே போச்சுன்னு தெரியல, யார் எடுத்தாங்கன்னு அதில் என்னன்னு தெரியல, போயிடுச்சு அப்படின்னு சொன்னேன். அப்போ சற்றும் யோசிக்கல, அவன் தன்னிட்ட இருந்து எடுத்து கொடுத்தான். பக்கத்தில் இருந்த நண்பர் போதுமா கேட்டால் 10 சொல்ல பக்கத்தில் இருக்க நம்பர்கிட்ட வாங்கி கொடுத்தான். நான் கேட்டேன், ஏன்டா அடே நீ ஏன்டா அப்படி பண்ணுற, நீ ஒன்றுதை கொடுத்து சரி மற்றவங்கள்ட்ட ஏன்டா அப்படின்னு கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவன் சொன்னது இதுதான். என் பேரை சொல்லிட்டு சொன்னான், பாரு நான் வாழ்க்கையில் நான் சின்ன பிள்ளையில எங்கள் அப்பாவை இழந்துட்டேன், அம்மா மட்டும்தான், நானும் எங்கள் அண்ணனும் தான். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிறைய கிறிஸ்மஸ் நாட்களை கோயிலுக்கு போகாமல் நான் விடிய காலையில் போயிருக்கிறேன், நைட்டுக்கு போகாமல் காலப்பு செய்ய போயிருக்கிறேன். ஏன் அப்படின்னா நைட்டில் வர்ற எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா புது துணி போட்டுட்டு வருவாங்க. நைட்டு வர எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, புது துணி போட்டுட்டு வருவாங்க. ஆனால் நானும் எங்கள் அண்ணனும் வந்து வெக்கப்பட்டுட்டு போக மாட்டோம், பழைய துணி போட்டுட்டு போகிறதான்னு சொல்லி போக மாட்டோம். அப்போ அந்த ஒரு உணர்வு என் மனசுக்குள்ள ரொம்ப ஆழமாக என்னை வந்து பாதிச்சது. இப்போ இந்த பெண்மணி இல்லை இந்த அம்மா
தன் பிள்ளைகளுக்கு புது துணி வாங்கிட்டு போகலன்னா அங்கே தன்னுடைய சக மாணவர் தோழர்கள்ட்ட அவங்க போய் என்ன பண்ண மாட்டாங்க, அந்த பிள்ளைங்க போயிட்டு சகஜமாக இருக்க மாட்டாங்க, சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னது அதுதான். என்கிட்ட நிறைய இருக்குன்றதுக்காக நான் அவங்களுக்கு கொடுக்கலடா, என்கிட்ட நிறைய இருக்குன்றதுக்காக நான் அவன் கொடுக்கல. அவன் படுற கஷ்டத்தை நான் பட்டிருக்கிறேன், அவன் வேதனையை நான் உணர்ந்திருக்கிறேன், அதனால நான் என்ன பண்ணுறேன், எடுத்து கொடுக்குறேன். அப்போ இதுதான் கடவுள் எதிர்பார்க்குறார். உங்கள்கிட்ட இருந்து நிறைய இருக்கிறது கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் இயேசு அந்த ஏழை பெண்மணி காணிக்கப்பட்டியில் போட்டதை சொல்கிறாரு. இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் தங்களுக்கு இருக்கிற மிகுதியானதை கொண்டாந்து போடுறாங்க. இந்த பெண்மணியோ தனக்கிட்ட இருக்கிறதையும் தன் வாழ்வுக்கென்று வைத்திருப்பதையும் கொண்டாந்து என்ன பண்ணுறா, போடுறா. இவளுடைய காணிக்கை ஏற்கப்படுகிறது. அப்போ நான் கஷ்ட காலத்தில் இருந்தாலும் அதை நான் அடுத்தவனுக்கு கொடுக்குறப்ப தான் கடவுள் என்ன பண்ணுவார், எனக்கு நன்மைகளை செய்வார், ஏராளமானவற்றை தருவார். இப்போ இந்த ஒரு நிகழ்வு தான் நம்ம மனசுக்குள்ளே வரணும். இந்த ஒரு காரியம் தான் நமக்கு, நான் எவ்வளவு தான் கஷ்டப்பட்டாலும் என்கிட்ட கொடுக்குறக்கு எதுவுமே இல்லைனாலும் எதையாவது நான் கொடுத்து நான் என்ன பண்ணணும், அவர்களை காப்பாற்ற வேண்டும், பிறருக்கு நான் உதவ வேண்டும். அந்த மனப்பான்மை நான் அவளுக்குள்ளே போகிறப்ப ஆண்டவர் இயேசு கடைசியில் கேட்கிறப்ப, நீங்கள் விண்ணகத்துக்கு உரியவங்களா, நாமெல்லாம் விண்ணக வாசிகளா, நாமெல்லாம் விண்ணகத்தில் இருக்க வேண்டிய ஆட்களா, ஆண்டவர் இயேசுக்கு பதில் சொல்கிறதுக்கு நாம தான் தயாராகணும். இந்த நான் செய்தேன் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள வந்து அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, மனசு வச்சு வெளியில தம்பட்டம் அடிக்க மாட்டாங்க. அப்போ அப்படி நாம் இருக்கிறப்ப இந்த மண்ணகத்தில் வாழ்கிற போதும் நாமெல்லாம் யார் தான், விண்ணக வாசிகள் தான். அப்போ நாம் அப்படிப்பட்ட உள்ளம் வேண்டியவர்களாக, அப்படி நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களாக வாழ வளர தேவையான அருளையும் ஆசையும் மன்றாடுவோம். அன்னை கன்னிமரியா இதான் செஞ்சாங்க. தன்னிட்ட என்ன இருக்கிறாங்களோ எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. அருளுக்கு மேல் அருள். இங்கே இந்த இடத்துல இருந்து நிறைய பொழிந்து கொண்டே இருக்கிறாங்க. வர்றவங்க எல்லாரும் ஒரே மொழி இனத்தார் கிடையாது, அல்லது ஒரு தேவைக்காக வர்றவங்க கிடையாது, பல்வேறு விதமான தேவைக்காக வர்றாங்க. அன்னை மரியா ஆரோக்கிய தாயாக இருந்து கொண்டு இந்த இடத்துல இருந்து உங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் பரிந்து பேசி பெற்று தர்றாங்க. அப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, நிச்சயமாக அன்னை உங்களுக்கு ஏற்றவற்றை பெற்று தருவார் என்கின்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து வாழ தேவையான வரம் வேண்டி திருப்பலியிலே மன்றாடுவோம்.